ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயில் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கூடவே வத்த குழம்பு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வத்த குழம்பு பொடி நீங்கள் எந்த வத்த குழம்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் வத்த குழம்பு செஞ்சால் வத்த குழம்பு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. 350 கிராம் சுண்டைக்காய் இந்த மாதிரி குச்சியெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டைக்காயை ஒரு உரலில் போட்டு ஒரு தட்டு தட்டி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறனால சுண்டைக்காயில் இருக்க அதிகப்படியான தோப்பு இந்த தண்ணியில் போயிடும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி எடுத்தா போதும். நம்ம ரொம்ப தட்டிட்டோம் அப்படின்னா குழம்புல காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கரைஞ்சு போயிடும். இந்த தண்ணி பாருங்க நல்ல கருப்பா இருக்கு. இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கிறனால நம்ம கத்திரிக்காய்லாம் சேர்த்து அலசும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதுல அதிகமான விதைகள் நமக்கு வத்த குழம்புக்கு தேவையில்லை. ஸோ இதை ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்துக்கலாம். 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து 150 கிராம் சின்ன வெங்காயம். இதை 1-2மா நறுக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம குழம்பு செய்யும் போது தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போது வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் அதில் 1½ டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். அடுத்து 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா சிவக்க வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கணும். தனியா சேர்த்துட்டு தனியால நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும். அப்பதான் வத்த குழம்புக்கு சுவை நல்லா இருக்கும். அடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. மிளகு கரியக்கூடாது. அடுத்து இதுல 5 நீட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே கலருக்காக 3 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும். இதுவுமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிடுறதுனால வத்த குழம்புல நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது இது நல்லா ஆறுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பாருங்க எந்த அளவுக்கு முருகலாக வறுபட்டிருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு முருகலாக இருக்கணும். அப்போ தான் வத்த குழம்பு பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும். வத்த குழம்பும் கெடாமலும் இருக்கும். உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை எண்ணெயிலேயே நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த வத்த குழம்பு பொடி நம்ம வத்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்தா கரெக்டா இருக்கும். இப்போ வத்த குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதுல 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். தாளிப்புக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் லேசாக கலர் மாறிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு நமக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இது கூட சேர்ந்து வதங்கும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும். வெங்காயம் தான் கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். இந்த வத்த குழம்புல நம்ம தக்காளியே சேர்க்க போகிறதில்ல. அடுத்து இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காய் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கணும். புளிக்கரைசலை சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும்
இதை ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். இந்த வத்த குழம்புல புளிப்பு அதிகமாக தர்ற புளி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற புளியை பொறுத்து அதோட அளவை கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பொடியை வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்துட்டு வத்த குழம்பு பொடி எங்கேயுமே கட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த வத்த குழம்பு கூட தனியாக தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடிஷ்மே தேவையில்லை. இது மட்டுமே சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பால் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணது 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இந்த பால் பெருங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு வெந்தயம் தாளிப்பீங்கள்ல, அப்போவே பெருங்காய பொடியும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தோமோ அந்த எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மாதம் வச்சு கூட பயன்படுத்தலாம். இந்த வத்த குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.